Morning students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ 3 வேர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நான் x1 y1 அடுத்து x2 y2 x3 y3 நான் வச்சுருக்கேன். இது ஃபார்முலாக்காக. இதில் வந்து ப்ராப்ளத்தில் வந்து கொஷின்ஸ் நான் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் half into determinant x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. ஓகேவா? இப்போ இதில் வந்து 2 சம் கேட்பாங்க. அதாவது 2 மாடலில் எப்படின்னா 3 வேர்டிசஸ் கொடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேல்யூ கொடுத்து வேர்டிசஸில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்டை மட்டும் நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன சம் கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக செய்யலாம். சரியா? நம்ம கொஷின் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ 0 0 1 2 4 3 நான் வந்து வேர்டிசஸ் எடுத்திருக்கேன். கொடுத்துருக்க வேர்டிசஸில் இங்கே x1 y1 அடுத்து x2 y2 x3 y3 நீங்கள் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்படின்னா தான் நம்ம தப்பு விடாமல் நம்ம செய்ய முடியும் சம்ம. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை எழுதி அதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த சம் ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கேன்னா. ஸோ இந்த ஃபார்முலாவில் x1 y1 வேல்யூ அடுத்து x2 y2 x3 y3யோட வேல்யூவை இது y3. சரியா? இது வந்து y3. இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா அடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் half into determinant 0 0 1 1 2 1 4 3 1 இருக்கா. இப்போ இதுவும் 0 இதுவும் 0. அடுத்து இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ லீவ் திஸ் காலம் லீவ் திஸ் ரோனா என்ன வரும், 3 - 8 என்ன வரும், -5. அப்போ -5/2 வருமா. அப்போ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ என்னது, நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூன்னு தெரியும். அப்போ வந்து 5/2 வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 5/2 டிவைட் பண்ணால் என்ன வரும், 2.5 வரும். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ். பாருங்கள், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் half into ஃபஸ்ட்டு ரெண்டுதுக்கு 0வா. ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அடுத்ததில் வந்து 1 into 3 - 8 3 - 8னா என்ன வரும், -5. ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ என்ன வரும், பாசிட்டிவ். ஸோ 5/2னா என்னது, 2.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபைனலாக ஆன்சரை எடுத்து எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.